விஞ்ஞானிகளும் வருவார்கள். இதுவரை நடந்ததிலேயே மிகப்பெரிய ஒலிம்பியாட் போட்டியாக இது இருக்கும். ஒரு வகையிலே பார்த்தால் பாரதம் இப்போது ஒலிம்பிக் மற்றும் ஒலிம்பியாட் போட்டிகள் உலக மரபு சின்னங்களாக அங்கீகாரம் அளித்திருக்கின்றது. இவற்றிலே 11 கோட்டைகள் மகாராஷ்டிரத்திலும் ஒரு கோட்டை தமிழ்நாட்டிலும் இருக்கின்றது. இந்த கோட்டைகள் பெரும் ஒவ்வொரு கோட்டையின் வரலாற்றோடும் ஒரு புத்தகமே அடங்கியிருக்கிறது. கோட்டை சுவர்களில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இதன் ரகசிய சுரங்கங்கள் சத்ரபதி சிவாஜி மகாராஜன் தொலைநோக்கிற்கு கட்டியும் கொண்டிருந்தன. இந்த அனுபவம் என் வாழ்க்கை முழுவதும் எனக்குள்ளேயே இருக்கும். நண்பர்களே, தேசத்தின் இன்னும் பிற பகுதிகளிலும் கூட இப்படிப்பட்ட அற்புதமான கோட்டைகள் இருக்கு. மோசமான வானிலையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்றாலும் சுயமரியாதையை, சுய கௌரவத்தை என்றுமே விட்டுக் கொடுத்ததில்லை. ராஜஸ்தானத்தின் சித்தோர்கட் கோட்டை, கும்பல்கட் கோட்டை, ரணதம்போர் கோட்டை, ஆமேற்பது காலிஞ்சர் கோட்டை. கஜினி முகமது பலமுறை இந்த கோட்டையின் மீது தாக்குதல் தொடுத்தாலும் மக்களின் கண்களில் கண்ணீர், ஆனால் இதயங்களில் கலந்து கொண்டிருந்ததோ ஜுவாலை. மக்கள் சிறைச்சாலையை சூழ்ந்து விட்டார்கள். அங்கே 18 வயது. வணக்கம், நான் மணிகண்டன், விருதுநகர் தொழில்துறை பிரிவு மாவட்ட தலைவர். இன்று மோடிஜியின் மனிதன் குரல் நிகழ்ச்சி 124வது வாரம் நிகழ்ச்சியை எனது பகுதி மக்களுடன் என்னுடைய பகுதி கிளை தலைவர் திரு ரமேஷ் மற்றும் துணைத் தலைவர் செல்வராஜ் ஐயா மற்றும் என்னுடைய பிரிவு மண்டல தலைவர் ரமேஷ், ஆன்மீக பிரிவு தலைவர் வேல்சாமி இவர்கள் தலைமையில் நாங்கள் எங்கள் பகுதி மக்களுடன் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்தோம். மிகவும் அருமையாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் எங்களுக்கு வரலாற்று செய்திகள் மற்றும் நம்முடைய ஓலைச்சுவடிகளுடைய பெருமைகளையும் இன்று தெரிந்து கொண்டோம். இது போன்ற நிகழ்ச்சி இன்னும் வருங்காலங்களில் தொடர்ந்து பார்ப்போம் என்ற உறுதியையும் என்னை சார்ந்த மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். நன்றி, வணக்கம். இதனால் என்ன பயன் என்பது, நான் ஒரு குழு அமைத்து அவர்களுக்கு லோன் வாங்கி தருவதற்கும் மற்றும் நான் என்னுடைய பகுதியை வளர்ச்சி அடைவதற்கும் கழிவு மேலாண்மை பற்றிய விளக்கங்களையும் நான் பெற்றுக்கொண்டேன். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு செல்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய கலாச்சாரம்